இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சுங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் அடிக்கடிக்கு தாங்க செய்வீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செடிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 போல், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுமே நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எல்லாமே போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வதக்கி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுமே தக்காளி சேர்த்தாச்சுங்க. மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மறுபடியுமே கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். பாருங்கள், நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட்டன் கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே கொழுப்பு, போட்டி எல்லாமே ஆட் பண்ணியிருக்குங்க. இப்போ இந்த கறியை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுமே 5லேருந்து 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வாசனை வரைக்கும் வதக்கி விட்ட பின்னாடி நம்ம இது கூடவே தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி நம்ம கழுவி வச்ச மட்டன் கறியை சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் கறி கூட பார்த்தீங்கன்னா தலை, கால், போட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குங்க. கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கறியை மட்டும் சேர்த்துக்கலாம், கொழுப்பு அப்புறமேல் சேர்த்துக்கலாங்க. இப்போ கறி ஃபுல்லாகவே நான் போட்டாச்சுங்க. போட்டு முடித்த பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கறி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கறியோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நான் ஃபுல்லாகவே கலக்கி விட்டாச்சுங்க. இப்படியே 1 நிமிஷம் போல் நம்ம கலக்கி விடலாங்க. இது கூடவே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. மறுபடியுமே நம்ம கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா மட்டன் கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நான் பாருங்க 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் கழிச்சு நான் மறுபடியுமே ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கிறேங்க. இது கூடவே நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முடிச்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச எல்லா தேங்காயுமே நான் சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க.
பாருங்க நான் கலக்கி விட்டுட்டுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் கலக்கி விடுங்க. மசாலா ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே அரைச்சோம் இல்லையா, மிக்ஸி ஜாருக்குள்ளேயே நான் கலக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கறியோட கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியுமே கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக கொதி வந்ததுமே மட்டன் கொழுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எங்கிட்ட இருக்க மட்டன் கொழுப்பு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். மட்டன் கறி குழம்புனாலே கொஞ்சமாச்சும் மட்டன் கொழுப்பு சேர்த்தாதாங்க அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொழுப்பு ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பின்னாடி நம்ம விசில் போட்டுக்கலாங்க. நான் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா 5 விசில் விடுவேன். நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் விசில் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் கலத்திட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் கொழுப்பு எந்தளவுக்கு மேலால் திரும்பி வந்திருக்கு. நம்ம எண்ணெயும் கம்மி தான் ஊற்றணும், ஆனால் கொழுப்பு போட்டதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்திங்கன்னா நாளைக்கே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டாச்சுங்க. நீங்கள் எத்தனை டைம் கரண்டி வச்சு கலக்கி விட்டாலும் கூட இந்த மட்டன் கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு காலியாகிற வரைக்குமே இந்த மாதிரி மேலே திரும்பிட்டே இருக்குங்க. மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கியாச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியோ இல்லை சுடு சாதமோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி செய்யலைங்க, சாதம் தான் வச்சுருக்கேன். சுட சுட ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு செய்யும் போதே அந்த மட்டன் கொழுப்பை நாங்கள் எல்லாருமே எடுத்து சாப்பிட்ருவோங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே கூடங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா எல்லாருமே இந்த மாதிரி தாங்க குழம்பு செய்வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தோடும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.